சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். தமிழகத்திலிருந்து பேருந்துகள் எது வரைக்கும் இயக்கப்படுது? காய்கறிகளை ஏற்று செல்லும் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருதா? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க லோகநாதன். கர்நாடகாவில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டதை அடுத்து கர்நாடக மக்கள் பெரும் அளவில் போராட்டங்கள் நடத்தி வராங்க. இதனை தொடர்ந்து முழு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் கேஎஸ்ஆர்டிசின்னு சொல்லக்கூடிய கர்நாடக பேருந்து முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. தமிழக பேருந்து எஸ்சிடிசி சொல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுது. இது தொடர்பாக எஸ்சிடிசியோட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த பேருந்துகள் எந்த அளவுக்கு இயக்கப்படுது, பேருந்துகள் செல்லக்கூடிய கர்நாடகம் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் யூஸ்வலாக ஓட்டுற மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்நாடகா பார்டரான ஒசூர் வரைக்கும் தான் வண்டிங்க ஓட்டிகிட்டு இருக்குங்க. ஒசூர் வரையில் தான் போய் திரும்பி வரும். கர்நாடகா பெங்களூர்லாம் போகிறதில்ல. சரிங்க, உங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் கர்நாடகா உள்ள இங்கேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அங்கேயும் ஒசூர் பார்டரான ஒசூர்லேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதை தாண்டி அப்போ விடுறதில்லை. ஒசூர்லேயே தான் நிப்பாட்டிடுறாங்க. அங்கேருந்து தான் திரும்பி வரோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேரிலிருந்து எஸ்சிடிசி பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒசூர் வரைக்கும் தான் இந்த சேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து காய்கறி எந்த அளவுக்கு காய்கறி வரத்து லாரிகள் அதிக அளவில் கர்நாடகாவில் தாக்கப்பட்டதால் காய்கறி வரத்து எந்த அளவுக்கு இருக்குது அது குறித்து நம்ம இவர்கிட்ட கேட்போம். நம்ம காய்கறி வியாபாரி சங்க தலைவர் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட சொல்லுங்கள், எந்த அளவுக்கு காய்கறி வரத்து கர்நாடகாவில் இருந்திருக்கு, இந்த லாரிகள் தாக்கப்படுதா, இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் அல்லது கர்நாடகத்தில் செல்லக்கூடிய லாரிகள் எந்த அளவுக்கு தாக்கப்படுது, காய்கறியில் விலை ஏற்றம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் டோட்டலாக 40% கர்நாடகாவிலேருந்து தான் நம்ம காய்கறி தமிழ்நாட்டுக்கு வரத்து இருக்குது. இது ஒரு 20-25% குறைஞ்சிருக்கு. சில பேர் பயந்துட்டு ஓட்டாமல் இருக்காங்க, சில பேர் இந்த பாதுகாப்பு கருதியும் ஓட்டாமல் இருக்காங்க, தாக்கப்படலான்ற ஒரு இதுலேயும் ஓட்டாமல் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் பந்த் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால அங்கே டோட்டலாக லாரியே இருக்காது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 90% லாரிங்க வராது. 10% லாரி தான் கர்நாடகாவிலேருந்து வரும். அதுவும் எதிர்பார்ப்பு தான். அது வரும்போது நாளைக்கு காய்கறி விலை ஏற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே டைமில் நீங்கள் பஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா பஸ் ஒசூரோட நிறுத்திடுறாங்க. அது உள்ள கர்நாடகாவில் போக முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்டை அவங்க ஒபே பண்ணி தண்ணி விடுறத ஒரு இதுவாக்குறது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுறத அவங்க தாராளமாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவங்க இந்த ஒரு சில இயக்கங்கள் இது பண்ணுறதுனால இன்றைக்கி டோட்டல் பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள குமாரசாமி, தமிழ்நாடு லாரி உரிமை சங்க மேலாளர் குமாரசாமி இன்றைக்கி டோட்டல் பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து எந்த லாரியும் ஒசூர் தாண்டி போகக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 5000 ட்ரக்ஸ் கர்நாடகாவை கிராஸ் பண்ணி தான் வேறு ஸ்டேட்டுக்கு போனோம். உத்தரப்பிரதேசோ குஜராத்தோ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கர்நாடகா டெய்லி 5000 ட்ரக்ஸ் கிராஸ் பண்ணி போகுது. அது மோர் தென் க்ரோஸ் டுகெதர் ட்ரேடிங் கண்டிப்பாக பாதிப்பாகும். இதனால் பொதுமக்களுக்கும் பாதிப்பு, வியாபாரிகளுக்கு மிக கடுமையான பாதிப்பு. அதுவும் இந்த லாரி வியாபாரிகள் ரொம்ப கடுமையான பாதிப்பு இருக்கும். 5000 ட்ரக்ஸ் அவங்க போனது ஒரு குமாரசாமி ஒசூரோட பாதுகாப்பு ஒசூரோட நிறுத்த சொல்லியிருக்காரு. அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் அடுத்த நடவடிக்கையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. காய்கறியோட விலை தாறுமாறாக 2-3 நாளாக உயர்ந்திருக்கு. இது மேலும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வரத்து குறைஞ்சதால் காய்கறியின் விலை அதிக அளவில் ஏறி இருக்கிறத நம்மிடம் சொல்லியிருக்காங்க. இதனை தவிர்த்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த காய்கறி விலை உடனடியாக குறையும், இல்லை பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் என்ன செஞ்சால் தீர்வடையும் குறித்து சொல்லுங்கள். இல்லை, இதுக்கு கர்நாடக அரசு தான் உடனடியான நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட், அதை அவங்க ஒபே பண்ணி கர்நாடகா இந்த பந்த் எல்லாம் எந்த இயக்கமும் பங்க் நடத்தாமல் அந்த கர்நாடக அரசு போதுமான பாதுகாப்பு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கொடுத்தா அங்கே வியாபாரியோட சரக்கு வரத்து அதிகமாகும். சரக்கு வரத்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இது விலையோட குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட போராட்டங்கள், பேருந்துகள் இயக்கப்படவில்லை, காய்கறி விலை உயர்வு போலிட்ட பல்வேறு விதங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது குறித்து அரசாங்கமும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது.